द्वादशः पाठः 12th lesson द्वादशः पाठः संस्कृते विज्ञानम அப்படினு தலைப்பு संस्कृते விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சயின்ஸ் அந்த சயின்ஸ் அப்படின்றது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எங்கெங்கெல்லாம் இருக்குது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன சயின்ஸோ அதை சொல்லலை சயின்ஸு புக்கு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஃப்யூச்சரில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த இடம் வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம் அஸ்மாகம் பூர்வஜாக பௌத்திக சஸ்ய ரசாயனாதிஷு சாஸ்திரேஷு சதுராக ஆசன் அஸ்மாகம் பூர்வஜாக நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள்னா யாரு இறந்தவங்கன்னு கிடையாது உனக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எல்லாருமே முன்னோர்கள் தான் அது இருக்காங்க இல்லை அப்படின்லாம் கிடையாது எஸ் நானும் இப்படி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பௌத்திக பௌத்திகம்னா பிசிக்ஸ் சஸ்ய சஸ்யம் அக்ரிகல்ச்சர் ரசாயனம் கெமிஸ்ட்ரி ஸோ இப்படின்ற இந்த சாஸ்திரங்களில் ஆதிஷு அப்படின்னு கொடுத்துட்டா ஸோ எட்ஸட்ரான்னு நாம் எடுத்துக்கணும் பௌத்திக சஸ்ய ரசாயனாதிஷு சாஸ்திரேஷு சதுராக ஆசன் நல்ல கிளவராக இருந்தாங்க அயம் பாடः அஸ்மாகம் விஞ்ஞான பரம்பராயாக வைசிஷ்டியம் பிரகடயதி நம்மளோட விஞ்ஞான பரம்பரை என்ன அப்படின்றத தான் இந்த பாடம் காமிக்க போகுது அதை நாம் ஒரு தடவை பார்க்கலாம் பேராகிராஃப் பை பேராகிராஃப் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும் ஸோ அதனால் இருக்கிறது ஒரு 5 பேராகிராஃப் இருக்குன்னா 5 பேராகிராஃபில் நாம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டாவே நமக்கு ஒரு பிக் கொஷன் எழுதுறதுக்கு உண்டான அந்த ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் நமக்கு கையில் கிடச்சிரும் ஸோ அதனால் நல்லா பார்த்துட்டே வந்தேன்னா உன்னால் ஒரு பேராகிராஃபில் எதை இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சாவே போதும் பிக் கொஷன் எழுதிடலாம் ஓகே பாரதஸ்ய சம்ஸ்கிருதி அதி பிராச்சீனா நம்ம பாரதத்தோட இந்த சம்ஸ்கிருதி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ரொம்ப பழமையானது அதி பிராச்சீனா ந கேவலம் சம்ஸ்கிருதேஹே வர்தனாய சரி இந்த கல்ச்சர் அப்படின்றது வெறும் சம்ஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்காகவா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை வளர்க்குறதுக்காகவா அப்படின்னா இல்லை சம்ஸ்கிருத பாஷாயாக பாகா அதீவ வித்யதே இல்லையா சம்ஸ்கிருதேஹே வர்தனாய சம்ஸ்கிருத பாஷாயாக பாகா நம்ம இந்த கல்ச்சரை மட்டும் நாம் வந்துட்டு வளர்க்கணுமா அப்படின்றதுக்காக தான் இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படின்னா அப்படி கிடையாது அப்போ எதுக்காக அப்படின்னா அப்பிது புராதன ஆதுனிக விஞ்ஞானஸ்ய போஷணாய புராதன ஆதுனிக விஞ்ஞானஸ்ய போஷணாய புராதனம் என்ன பழமையானது ஆதுனிகம் இப்போ இருக்கக்கூடியது ஆப்போசிட் வேர்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது புராதனம் ஆதுனிகம் புராதனம்னா பழசு ஆதுனிகம்னா இப்போ அட் ப்ரெசண்ட் கரண்ட்லி இருக்கக்கூடிய நியூலி இன்வென்டட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆதுனிகம் இப்படின்னு இந்த 2 விஞ்ஞானத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் போஷனாய தான் இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு விஞ்ஞானம் அப்படி ஏகம் சாஸ்திரம் இத்யேவ அஸ்மாபிஹி மன்யதே இந்த சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஞ்ஞானம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அது சயின்ஸ் அது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு தனியாக ஒதுக்காம அது சாஸ்திரம் அப்படின்னு அவங்க மதிக்கிறாங்க சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போமோ அந்த ரெஸ்பெக்டை இந்த சம்ஸ்கிருத அறிஞர்கள்லாம் இந்த புத்தகங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் விஞ்ஞானே விவிதாக சாக்காக வர்த்தந்தே இந்த விஞ்ஞானத்தில் விதவிதமான பிரான்ச்சஸ் இருக்கின்றன சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நமக்கு நிறைய பிரான்ச் இருக்கு இல்லையா அந்த பிரான்ச்சஸ் இருக்கின்றன தாக சம்ஸ்கிருத பாஷாயாம் சூத்திர ரூபேன ஏவம் ஸ்லோக ரூபேன அஸ்மாகம் பூர்வஜைஹி ரச்சிதாக அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி அதை எழுதியிருக்காங்க ரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூத்திர ரூபேன அப்படி இல்லாட்டி ஸ்லோக ரூபேன
சூத்திர வடிவு அப்படின்னா ஒரு சின்ன லைனாக இருக்கலாம், இல்லை ஒரே லைனாக இருக்கலாம். ஸ்லோக ரூபம் அப்படின்னா 2 லைனில் இருக்கும். நம்ம இப்போ ஆயுர்வேதத்தோட இது பார்க்கும்போது நமக்கு 2 லைனில் இருந்தது இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படின்னு இந்த வடிவில் தான் அவங்க முன்னோர்கள்லாம் இதை வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு இதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப். இதில் என்ன இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அப்படின்றது எதுக்காக? வெறும் நம்மளோட கல்ச்சரை சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் எதுக்காக? அப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய சயின்ஸையும் பழமையாக இருக்கக்கூடிய சயின்ஸையும் காப்பாற்றுறதுக்காக தான். நம் முன்னோர்கள்லாம் அந்த சயின்ஸை ஒரு சாஸ்திரம்னு மதிச்சிருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சாஸ்திரத்தை ஒன்று சூத்திர வடிவிலையோ இல்லை ஸ்லோக வடிவிலையோ நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம். என்னென்னு ஒரு தடவை பார்த்துலாம். பாரதிய சம்ஸ்கிருதி அதிப்பிராச்சீனா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த பாரதியர்களோட கல்ச்சர் அப்படின்றது ரொம்ப பழமையானது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சம்ஸ்கிருத பாஷாயாக பாகः புராதன ஆதுனிக விஞ்ஞானஸ்ய போஷணாய வித்யதே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதுக்காக இல்லை, இதுக்கு மட்டும் அப்படின்லாம் இல்லாமல் டைரக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். சம்ஸ்கிருத பாஷாயாக பாகः, இதில் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட ஒரு பார்ட் என்ன, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா புராதன ஆதுனிக விஞ்ஞானஸ்ய போஷணாய வித்யதே. புராதனமாக இருக்கக்கூடிய பழமையாக இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தையும் புதுமையாக இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தையும் காப்பாற்றுறதுக்காக இருக்கின்றது. விஞ்ஞானம் ஏகம் சாஸ்திரம் மன்யதே. விஞ்ஞானம் அப்படின்றத ஒரு சாஸ்திரம்னு இவங்களாம் நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சம்ஸ்கிருத பாஷாயாம் அந்த சூத்திர ரூபேன ஏவம் ஸ்லோக ரூபேன பூர்வஜைஹி ரச்சிதாக, அவைகளை தாஹா சம்ஸ்கிருத பாஷாயாம் சூத்திர ரூபேன, எதை அந்த சாஸ்திரம்னு நீ எதை சொன்னையோ அவைகளை சூத்திர ரூபத்திலையோ இல்லை ஸ்லோக ரூபத்திலையோ நம்மளோட முன்னோர்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை கன்க்ளூட் பண்ணலாம். ஒரு 3 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் பார்க்க போகிறது ஷில்பசாஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தத்ர ஷில்பசாஸ்திரே கேச்சன கிரந்தாக வித்யந்தே. ஷில்பசாஸ்திரம் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம், இல்லை அந்த கிராஃப்ட் மேன்மேட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம உருவாக்கக்கூடிய எல்லாமே ஆக்சுவலாக ஷில்பசாஸ்திரம் தான். நாம் ஒரு மண்ணை குழைச்சி அதில் ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து உருண்டை பிடிச்சி இப்படி வச்சோன்னா அதுவும் என்ன, ஷில்பசாஸ்திரம் தான். ஆனால் அதில் சயின்ஸ் இருக்கா, அதில் என்ன மாதிரியான சயின்ஸ் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றது தான் அங்கே ஃபைனல். அது ஆஸ் பர் த ரூல் இருந்ததுன்னா அதை எல்லாருமே ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு மொபைல் அப்படின்னு எவனோ ஒருத்தவன் கண்டுபிடிச்சான். மொபைல் எதுக்காக? கையில் எடுத்துட்டே நான் பேசணும் அப்படின்றதுக்காக. சிஸ்டம் மாதிரி மொபைலை ஒரு டெஸ்க்டாப் மாதிரி அதில் இருக்கக்கூடிய அத்தனையும் இதுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? அப்போ அதோட வெயிட் இதுக்கு வந்திருந்ததுன்னா இதுக்கு மவுஸ் இருந்திருக்குமா? நான் வந்துட்டு ஒரு லேப்டாப் கையில் தூக்கின்னு அலையிற மாதிரி மொபைலையும் நான் அப்படி தூக்கின்னு அலைஞ்சேன்னா, டேபே நிறைய பேர் வச்சுக்கலையே, மொபைல் தான் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஏன் மொபைல் வச்சுக்கிறாங்க, ஏன் டேப் வச்சுக்கல? டேபு பெருசாக இருக்குது, காதில் வச்சுன்னு பேச முடியாது, பேக்கெட்டில் வச்சுக்க முடியாது. அது ஒரு யூசர் கன்வீனியன்ஸ் அப்படின்றது அதில் இல்லை, ஆனால் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு சயின்ஸ் அப்படின்றது நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாமே சயின்ஸு தான். ஆனால் அதில் மனிதர்களுக்கு தேவையான அந்த ஒரு நம்பரில் கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை இது 200 கிராமுக்கு மேலே ஒரு 500 கிராமாக இருந்தால் நான் என் பேக்கெட்டில் வைப்பேனா? கண்டிப்பாக வைக்க மாட்டேன். ஐயோ ரொம்ப வெயிட்டாக இருக்குப்பா, இந்த பேக்கெட்டில் கூட வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்னா அப்போ அந்த கிராம் அப்படின்றதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. இவ்வளோ சென்டிமீட்டர் தான் இருக்கணும், 6 தான் இருக்கணும், 6.5 தான் இருக்கணும். இது பாட்டு 8 இருந்ததுன்னா நான் இப்படி வைக்கவே முடியாது.
இல்லையா? இப்படியும் பெருசா இருந்ததுனால என்னால் இப்படி வச்சுக்க முடியாது. ஸோ இப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் அப்படின்றது இந்த சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கு. அது மாதிரி இந்த சில்பசாஸ்திரத்துக்கும் அப்படிதான். சில்பசாஸ்திரத்தில் ஒரு சில புத்தகங்கள் இருக்கின்றன. தேஷு கிரந்தேஷு ஆலய நிர்மாணம், கிராம நிர்மாணம், ஷிலாதி விக்கிரக நிர்மாணஞ்ச விவரீகிருதானி. சில்பசாஸ்திரத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆலய நிர்மாணம், ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன. கிராம நிர்மாணம், கிராம நகர நிர்மாணம், கிராமம் அண்டு நகரம். ஒரு கிராமம்னா இப்படி தான் இருக்கணும், நகரம்னா இப்படி தான் இருக்கணும். நமக்கு திடீர்னு வந்துட்டு இவ்வளோ நாள் முனிசிபலாக இருந்தது, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு உடனே ஒரு நகராட்சி மாநகராட்சின்னு மாற்றிடுறாங்க இல்லையா? பண்ணியிருக்காங்க இல்லையா? தாம்பரம் அப்படின்றது இவ்வளோ நாளாக இப்படி இருந்தது, நகராட்சியாக இருந்தது, இப்போ திடீர்னு மாநகராட்சியாக மாறிடுச்சு. எப்படி அது மாறிடுச்சு? அப்போ அதுக்கு உண்டான அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே, இத்தனை மக்கள் அதில் இருக்கணும், இத்தனை ஆஃபீஸ் அதில் இருக்கணும், இவ்வளோ போக்குவரத்து இருக்கணும், இத்தனை அடிக்கு சாலை இருக்கணும், அந்த சாலை இவ்வளோ அகலத்தில் இருக்கணும், தண்ணி வரத்து கரெக்டாக இருக்கணும், சீவேஜ் வாட்டர் கரெக்டாக, அவுட்லயர் கரெக்டாக போகணும், இப்படின்னு 1008 மெஷர்மெண்ட் வச்சு இதெல்லாம் எல்லாத்தையும் பாஸ் 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 பாஸ்னு அந்த கலெக்டர் டிக் அடிச்சா மட்டும்தான் அப்போ என்ன ஆகும், இது மாநகராட்சி அப்படின்றத ஒத்துப்பாங்க. ஸோ நார்மலாக இப்படி இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் அவங்க இது மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எங்கேருந்து பார்த்துருக்காங்க? சில்பசாஸ்திரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. சில்பசாஸ்திரத்தில் கிராம நிர்மாணம், நகர நிர்மாணம், அப்புறம் ஷிலாதி விக்கிரக நிர்மாணம், சிலை விக்கிரகங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு உண்டானதும் இதில் பார்த்துருக்காங்க. ஸோ இப்படின்னு இதெல்லாம் எல்லாமே அதில் விவரணம் கொடுத்துருக்காங்க. எதில்? சில்பசாஸ்திரத்தில். சில்பசாஸ்திரம் ஞாத்தும் கணிதஸ்ய ஞானம் அவசியகம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்குமே நம்பர் இருக்கு. இங்கே இந்த சில்பசாஸ்திரத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு கணிதம் தெரிஞ்சிருக்கணும். கணிதம்னா என்ன இல்லையா? சில்பசாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? கணித ஞானம் தேவை. சமக்ரே விஸ்வே இதம் சாஸ்திரம் அனுசருத்தியைவ அத்யாபி தேவாலயாக நிர்மீயந்தே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் இந்த சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான் தேவாலயங்கள், கோவில்கள் கட்டுறாங்க இல்லையா, அது இதை பேஸ் பண்ணி தான் கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஆயுர்வேதா. ஆயுர்வேதா ஆரோக்கியேன ஜீவித்தும் மார்க்கம் பிரதர்ஷயதி. ஆயுர்வேதம் உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஆரோக்கியமா உயிர் வாழறதுக்கு என்ன தேவை அப்படின்றத இந்த ஆயுர்வேதம் உனக்கு வழி காண்பிக்குது. ஸ்வாஸ்திய ஜீவனாய ஆஹார ஔஷத சரீராதீனாம் ஞானம் அவசியகம். நீ நல்ல ஆரோக்கியமாக உயிர் வாழணும்னா உனக்கு என்ன மாதிரியான நாலேஜ்லாம் இருக்கணும்னா, ஆகார ஞானம், ஔஷத ஞானம், ஷரீர ஞானம், இப்படின்ற இந்த 3 உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகார ஞானம்னா என்ன? பாகற்காய் சாப்பிட்டா உனக்கு என்ன தோஷம் வந்துட்டு என்ன போயிடும்? கபம். கத்தரிக்காய் சாப்பிட்டா எது 2 போகும்? வாதம் அண்டு கபம் போயிடும். அப்புறம் மாதுளைன்னு சாப்பிட்டா 3 தோஷமே போயிடும். வாதம், பித்தம், கபம்னு 3 தோஷமும் போயிடும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது 3. நல்ல கோல்டாக இருக்குது. கோல்டாக இருக்கும் போது இப்போ கபம் போடணும் அப்படின்னா உடனே பாகற்காய் அப்படின்றத கொஞ்சமாக நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டா போதும், கோல்டு கண்டிப்பாக போயிடும். தொண்டை கரகரன்னு இருக்குது, கொஞ்சோண்டு மிளகு சாப்பிட்டா போயிடும். ஸோ நமக்கு அந்த ஃபுட்டோட ஞானம் அப்படின்றது நமக்கு இருந்தால் தானே நம்மளால் அதை சாப்பிட முடியும். இப்போ நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்னு நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டு சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஆகார ஞானம் அப்படின்றது முதல்ல தேவை. அப்புறம் 2வது ஔஷத ஞானம். அந்த மருந்து அப்படின்றதோட டோசேஜ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஞானம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாகற்காய் சாப்பிட்டா போயிடுன்றதுக்காக நான் பாட்டு கார்த்தாலேருந்து ஆரம்பித்த நைட் வரைக்கும் பாகற்காய் சாப்பிட்டேன்னா சுகர் லோவாகி படுக்க வேண்டியதான் பேசாத. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு
ஞானம் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஷரீர ஞானம், நம்மளோட சரீரம் என்ன மாதிரியா ரியாக்ட் பண்ணும், நம்மளோட சரீரம் எந்த டெம்பரேச்சர்ல இருந்தால் கரெக்டாக அப்படியே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகும் அப்படின்ற அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். இப்படின்னு இந்த 3 ஞானம் நமக்கு தேவை. ஏதான் விஷயான் சரக சம்ஹிதா அஷ்டாங்க ஹிருதயாதி கிரந்தாக போதயந்தி. இந்த விஷயங்களை எது 2 சொல்லுது நமக்கு? சரக சம்ஹிதான்ற ஒரு புத்தகமும் அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்ற ஒரு புத்தகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அஷ்டாங்க ஹிருதயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? 9th லெசன் பார்த்தோமே, அது அஷ்டாங்க ஹிருதயம் அப்படின்ற புத்தகத்துலேருந்து தான் நம்ம அந்த பார்ட் பார்த்தோம். அடுத்தது இன்னொன்று சரக சம்ஹிதா. இது 2 தான் நமக்கு சொல்லுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சுஷ்ருதா இது கஷ்டன புராதன வைத்தியா. சுஷ்ருதர் அப்படின்னு ஒரு பழைய காலத்து மருத்துவர். அவர் என்ன பண்றாருன்னா, சக சஸ்திர சிகித்சாயாம் நிபுணா. அவர் ஆப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப பெரியவர். சஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, வெப்பன் அப்படின்னு பார்த்தோமே ஒரு லெசன்ல, க்ஷமா சஸ்திரம் கரேயஸ்யன்னு. ஸோ அந்த சஸ்திர சிகித்சால அவர் ரொம்ப நிபுணராக இருந்திருக்கார். ஓகே, ஸோ இப்போ இந்த சஸ்திர சிகிச்சையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர் யாரு? இந்த சுஷ்ருதர். தேன லிகிதஸ்ய கிரந்தஸ்ய நாம சுஷ்ருத சம்ஹிதா. அவரால் எழுதப்பட்ட அந்த புத்தகத்துக்கு பேரு சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்னு பேரு. நீங்க இன்னைக்கு ஆயுர்வேதம் படிக்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த புக்கையும் படிப்பீங்க. ஏஷஹா சுனம்ய சஸ்திர சிகித்சாயாம் சதுரஹா. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இவர் நிபுணரா இருந்திருக்கார். ஏதஸ்மாத் காரணாத் ஏஷஹா தச்சாஸ்திரஸ்ய ஜனகஹா இது ஸ்ரூயதே. ஸோ இந்த சர்ஜிக்கல் இதெல்லாம் இவர் தான் வந்துட்டு ஆரம்பித்தார் அப்படின்றதுனால இவர் தான் அந்த சாஸ்திரத்துக்கு ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஜன் அப்படின்னா சுஷ்ருதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் ஆயுர்வேதத்தை பற்றி பார்த்தோம். ஆயுர்வேதத்தில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம், என்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்றத நாம் பார்த்தோம். அதில் சரக சம்ஹிதான்னு ஒன்று பார்த்தோம், அஷ்டாங்க ஹிருதயம்னு ஒன்று பார்த்தோம், சுஷ்ருத சம்ஹிதான்னு ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆரியபட்டஹா அப்படின்னு அடுத்த இன்னொரு ஒருத்தவர். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ககோல சாஸ்திரே நிபுணஹா. ககோல சாஸ்திரம், மேலே சந்திரன் சூரியன்லாம் இருக்கு இல்லையா, அஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். தேன லிகிதஸ்ய கிரந்தஸ்ய நாம ஆரியபட்டீயம். அவரால் எழுதப்பட்ட அந்த புத்தகத்துக்கு பேரு ஆரியபட்டீயம் அப்படின்னு பேரு. அஸ்மின் கிரந்தே கிரக சஞ்சார சந்திர சூரிய கிரகணாதி விஷயாக விஸ்திருதாக சந்தி. கிரக சஞ்சாரங்கள், ஒவ்வொரு கிரகமும் எவ்வளோ ஸ்பீடில், எவ்வளோ தூரத்தில், பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில், இல்லை சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில்னு ஒவ்வொரு இதுக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்து சந்திர சூரிய கிரகணங்கள் போன்றவைகள்லாம் இந்த ஆரியபட்டீயம் அப்படின்ற புத்தகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலேஜ் போனாவே இந்த புக்கெல்லாம் படிக்க முடியும். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ்லேயே இந்த புக்கெல்லாம் ஒரு பேசிக் புக்லேயே இதெல்லாம் சிலபஸில் வச்சுருக்காங்க. खगोल शास्त्रम अपि आर्यभट्टस्य अनर्घ योगानां योगदानं स्मर्तुं भारतीय अंतरिक्ष अनुसंधान संघटनेन निर्मितः प्रथमः उपग्रहः आर्यभट्ट इति नाम्ना व्यपदिष्टः आसीत्. இந்த खगोल शास्त्रத்துல ஆரியபட்டர் பண்ணின ஒரு அதிபயங்கரமான கான்ட்ரிபியூஷன்னால இந்த ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க அந்த பாரதிய அந்தரிக்ஷ அனுசந்தான சங்கடனம், அதுதான் ஐஎஸ்ஆர்ஓ, அவங்களால ஏற்படுத்தப்பட்ட முதல் அந்த ராக்கெட்டுக்கு அவங்க என்னன்னு பேர் வச்சுட்டாங்க, ஆரியபட்டா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆரியபட்டஸ்ய அனுயாயினஹ பாஸ்கராச்சார்யஹ பிரம்மகுப்தஹ ஏவம் வராஹமிஹிரஹ.
இந்த ஆரியபட்டாவை பின்தொடர்ந்து வந்தவங்க. ஆரியபட்டா ஏதோ ஒன்று எழுதிட்டு போனார், அதோட டெவலப்மெண்ட்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அந்த டெவலப்மெண்ட் கொடுத்தவங்க யாருன்னா பாஸ்கராச்சாரியர், பிரம்மகுப்தர், வராகமிஹிரர். இப்படின்னு இவங்க 3 பேர் அவங்களோட சிஷ்யர்களாக இருந்திருக்காங்க. ஏகைகா அப்படி கணித சாஸ்திரே நிபுணா, ஒவ்வொருத்தவங்களும் மேத்தில் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், பரத்வாஜः ஸ்வஸ்ய வைமானிக சாஸ்திரே விவித விமானயானானாம் நிர்மாண விஷயம் அதிகிருத்திய ஸ்பஷ்டதையா பிரதிபாதித்தவான். பரத்வாஜர் அப்படின்றவர் தன்னோட விமான சாஸ்திரத்தில், வைமானிக சாஸ்திரத்தில் பலவிதமான வெஹிக்கல்ஸை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை அவர் வந்துட்டு சொல்லிருக்கார். ஏவம் பாஸ்கராச்சாரியா ஸ்வஸ்ய லீலாவதி இது கிரந்தே பீஜகணிதம் வியாக்கியாதவான். அந்த நம்ம புள்ளி வச்சு கணக்கு போடுவோம் இல்லையா, ஸோ அது பீஜ கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்துட்டு இந்த லீலாவதி அப்படின்ற புத்தகத்தில் அவங்க வர்ணனை பண்ணியிருக்காங்க. எஸ், ஏவம் ஏவஞ்ச வராகமிஹிரஸ்ய ஸ்வஸ்ய பிருஹத் சம்ஹிதாயாம் வைஜ்ஞான சப்தகோஷः திருஷ்யதே. வராகமிஹிரரோட பிருஹத் சம்ஹிதா அப்படின்ற புத்தகத்தில் சயின்ஸுக்கு நம்ம டிக்ஷனரி வேணும், சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு டிக்ஷனரி வேர்ட்ஸ் நமக்கு வேணும்னா நாம் இவரோட இந்த வராகமிஹிரர் பண்ணின பிருஹத் சம்ஹிதா அப்படின்ற புக்கை தான் நாம் ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆதுனிக கணினி விஷயே அப்படி பாணினீய பந்தாம் அனுசருத்திய ஆதுனிக விஞ்ஞானினः பிரயத்னம் குருவந்தி. பாணினி அப்படின்னு ஒருத்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே பாரு, கவனி. இப்போ நான் இங்கே அச் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆன்னு ஒரு எழுத்து தான் இருக்கு, அப்புறம் சின்னு கடைசி எழுத்து இருக்கு. இப்போ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன்னா அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ இப்படின்ற இந்த 13 லெட்டரும் அதுக்குள்ள இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தேன்னா வெறும்ன 14 மாஹேஸ்வர சூத்திரம், ஐ உனு ருக்கு ஏ ஓங்கு ஐ அவுச்சு. கண்ணா கவனி கமலேஷ், ஐ அவுச்சு இந்த இச்சு முடியுதான், ஆரம்பிக்கும் போது ஆ ஆரம்பிக்குதா, அந்த ஆலேருந்து ஆரம்பிச்சு இச்சு வரைக்கும். இதுக்கு இடையில மொத்தமாக 13 லெட்டர் இதுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாம் எக்ஸல் ஷீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸல் ஷீட்டில் நமக்கு இங்கே 1 2 3லாம் இருக்கும், இருக்குமா? இங்கே என்ன இருக்கும்? ஏ பி சி இருக்குமா? நீ இப்போ ஏலேருந்து ஆரம்பிச்சு டி வரைக்கும் இல்லை Z வரைக்கும் இருக்கக்கூடியதை நீ கால்குலேட் பண்ணணும்னா எப்படி கால்குலேட் பண்ணுவ? அப்படி பண்ண மாட்டோம், சம்மு போட்டு பண்ணணும். ஈக்குவல்ஸ் டு சம் பிராக்கெட்ல ஏ காலம், அதுலேருந்து ஆரம்பிச்சு ஏல A1 அப்படின்னா A1, அப்புறம் இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? கோலன், அதுக்கப்புறம் Z1 வரைக்கும் பிராக்கெட் க்ளோஸ், என்டர் கொடுத்தா என்னாகும்? ரிசல்ட் வந்துடும். சரியா? நீ ப்ளஸ்ஸோ மைனஸோ சிம்பிள் போட்டேன்னா அந்த இடத்துல டேட்டா வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வராது எல்லா இடத்துலையும். ஆனால் நீ இப்படி நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல 1 + 1ன்னு போட்டாதான் உனக்கு இந்த இடத்துல நீ ஏல நீ ரிசல்ட் கேட்டிருப்பியே, Z முடிஞ்சதுக்கப்புறம் ஏ தானே வரும். அதில் ரிசல்ட் கேட்கும்போது இந்த 1 + 1 நான் கொடுத்துருந்தா இங்கே உனக்கு 2ன்னு வந்திருக்கும் நீ சொல்கிற மெத்தடு போட்டால். ஆனால் நான் இந்த இடத்துல இந்த பையன் ஆப்சண்ட்டு, நான் ஏன்னு போட்டிருந்தா இங்கே டேட்டா வேல்யூ வராது. அப்போ நீ பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு நடுவில் என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அங்கே ரிசல்ட் ப்ராப்பராக வரும். இப்போ நீ ஏலேருந்து ஆரம்பிச்ச Z வரைக்கும் ABCDEFGHன்னு டைப் பண்ணியா, இல்லை ஆதியும் அந்தத்தையும் போட்டியா? ஆதியையும் அந்தத்தையும் தானே போட்டேன். இதே தான் இந்த பாணினி அப்படின்றவர் வெறும் 14 சூத்திரங்களை வச்சுட்டு
மாஹேஸ்வர சூத்திரம் அப்படின்றது ஒன்லி 14. ஆனால் இந்த 14 வச்சு என்டையர் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு கிராமர் பண்ணியிருக்கார். அந்த புக்கை வச்சுட்டு நாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு பல புத்தகங்கள் தேவை இருக்கு. ஓ, இதை தான் இவர் சொல்ல வராருன்னு. இப்படி இந்த மெத்தடை இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த பைனரி மெத்தடு பாணினியோட மெத்தடு. அதை நாம் ரொம்ப சிம்பிளாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்றதுனால நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்படின்னு அத்தஹா ஏதேன சம்ஸ்கிருதே எது விஜானம் பூர்வாச்சார்யைஹி அன்விஷ்டம் ததேவ ஆதுனிக காலே பிரசோபமானம் திருஷ்யத்தே. ஸோ இப்படின்னு முன்னோர்கள்லாம் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள்ல தேவையா இருக்கு அப்படின்னு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது.